வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவரப்படம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி தரு சரணம், காசிதேவகுல பட்டார வேதாச்சாரியா தற்பாரமப்படம் சரணம், காசியாதேவகுரி தவதிரு கனராமனுகுரி தற்பாரமப்படம் சரணம், பிரபம்ம சிரபம் பெரிசிறி நரரி பாபா ஜெயத்திருடைய படம் சரணம். ஓம் ஸ்ரீம் கால பைரவாய் கராச்சம், ஓம் ஐம் சரண பைராஸ்வரி, ஓம் கிளிம் யோக பைஷபுச்சம் சங்குரு பைரவாய் மங்களம், ஓம் ஸ்ரீம் கிரீம் ஹைம் ஜெகன்மாதா பிதா பரபம்ம சிரப பைர பைரவம் திருடைய அர்ப்பணம் சரணம். ஓம் கிரீம் நமசிவாய பைரவ சிவம். இன்றைக்கி தேதி 7ஆம் தேதி 4ஆம் மாதம் 2/2/5 திங்கட்கிழமை காலை மணி 10 மணிக்கு மேலே ஒரு முக்கியமான புவனேஸ்வரி பைரவர், காசி புவனேஸ்வரி பைரவர் ஆன்மீக தகவல். இந்த அடிக்கடி நான் காசி ஏன் சொல்கிறேன்னா, புராணங்களில் காசி கஷேத்திரமான காசியும் இப்போ அதுக்கு பேர் வரணாசி, பனவாசி, ஆனந்தவனம் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, காசியும் சீர்காழியும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ரிஷிகள். ஏன்னா ஒரு பிறப்பு பூலோகம் பிறப்பை எடுத்த இடம், பிரபஞ்ச உற்பத்தியான இடம் காசியும், அதுக்கு அடுத்தது சீர்காழின்னு சொல்லி ரிஷிகள் எழுதி வச்சுருக்காங்க புராணங்களில். அது புராணங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இது அது ஒரு சுருக்கம். அதே மாதிரி நான் இந்த பிண்டங்கள் வைத்து ஆண்கள் ஒரு 12 வயதுக்கு மேலே ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் முன்னோர்களுக்கு எப்படி சிராத்தம் பண்ணுறது ஒன்றுன்னா நான் சொல்லிக்கிட்டு வரேன். அது சிராத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நம்ம சப்த ரிஷிகள் நம்ம எப்பயுமே மனதால் வழிபாடு செய்யணும். சப்த ரிஷிகளுக்கு படமோ ஃபோட்டோவோ இல்லை. ஒரு குழந்தை கண்டிப்பாக ஒரு நட்சத்திரத்தில் கண்டிப்பாக பிறக்கும், ஒரு திதியில் கண்டிப்பாக பிறக்கும், ஒரு வாரத்தில் ஒரு பிறக்கும், யோகம் கரணத்தில் கண்டிப்பாக பிறக்கும். 5 அங்கம் கொண்டது பஞ்சாங்கம். அந்த அடிப்படையில் ஒரு குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் என்ன கோத்திர ரிஷி சொல்லி ரிஷிகள் எழுதி வச்சுருக்காங்க. இந்த கோத்திர ரிஷிகள் 2000க்கு மேலே ரிஷிகள் இருக்காங்க. ஆனால் அதுக்கு தலைமை ரிஷி மூல ரிஷிகள் 7 பேர் தான். மூல ரிஷிகள் 7 பேர் தான். அப்போ அந்த 7 ரிஷிகள் எப்பயும் மனதால் கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனை வைக்க. எப்போ பிரார்த்தனை வைக்கணும்? எந்த ஒரு பூஜை செய்தாலும், எந்த ஒரு வீட்டில் பூஜை பண்ணாலும், கோவில் வழிபாட்டுக்கு நீங்கள் போகனாலும் முத சப்த ரிஷிகள் உங்கள் நட்சத்திர அடிப்படையில் உள்ள குலகுரு, அவர் தான் உங்களுடைய குலகுரு. அந்த குலகுருவை நீங்கள் மனதில் எப்போ நினைக்கணும்னா, விநாயகரை கும்பிட்டாலும் சரி, முத கால பைரவரை கும்பிட்டாலும் சரி. ஆனால் மெலிவேத ஆகமப்படி பார்த்தா முதல் பூஜையும் கடைசி பூஜையும் கால பைரவர் தான். அது இப்போ சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நிறைய புராணங்களும் நிறைய ஆகமங்களும் வேதங்களும் படித்து உணரும் போது அவங்களுக்கு அது தென்படும், தெரிய வரும். ஆரம்பத்தில் பைரவ வழிபாடு சொல்லிக் கொடுக்கும்போது எல்லோரும் கொஞ்சம் சில பேர் நம்பலை. அப்புறம் போக எல்லா வேதங்கள், ஏன்னா தமிழவங்க இந்த இப்போ நல்லா படிக்கிறாங்க. இந்த வேதங்களும் சாஸ்திரங்கள், தேவாரம், திருவாசகங்கள்லாம் படிக்கும். அவங்களுக்கு உண்மைகள் வெளியே வரும். அப்போ அப்பயே ரவிகுருக்கள் சொன்னார்னு நம்புவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு பூஜையும் கோயிலில் ஆரம்பித்தாலும் சரி, வீட்டில் செய்தாலும் சரி, கோத்திர ரிஷி, நட்சத்திர கோத்திர ரிஷி நம்ம மறக்கவே கூடாது. நட்சத்திர கோத்திர ரிஷிக்கு படம் இல்லை. நீங்கள் மனதால் அவரை உங்கள் உள் மனதால் கண்டிப்பாக நினைக்கணும். இப்போ எடுத்துக்காட்டு 4 நட்சத்திரத்துக்கு ஒரு ரிஷி இருக்கார். இது தெரிஞ்சுக்கணும். அதான் கோத்திர ரிஷி. சப்த ரிஷிகள் 7 பேர். முதல்ல அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், ரோனி நட்சத்திரம். இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குழந்தைங்களும் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் சரி, அவங்களுடைய குலகுருவான கோத்திர ரிஷி யாருன்னா காசிப ரிஷி கோத்திரம். காசிப ரிஷி கோத்திரம். அப்போ நீங்கள் விநாயகர் மத கும்பிட்டாலும் சரி, ஒரு பூஜை ஆரம்பித்தாலும் சரி, சூரியன் கண்கண்ட தெய்வம் குலதெய்வம் சூரியன் தான் சொன்னால. கண்கண்ட தெய்வம் நம்மளுக்கு குலதெய்வம் சூரிய பகவான். வேத அடிப்படையில் குலதெய்வம் பிரம்மதேவனும் சரஸ்வதி தேவி தான். பிரம்மஞானம் இல்லாமல் எந்த ஒரு மந்திர சாஸ்திரமும் எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு ஒரு யோகம் நம்மளுக்கு அமையாது. இவங்க 2 பேர் நம்ம முக்கியமான ஒரு அடிப்படை சேர்ந்தவங்க. குலதெய்வம் கண்கண்ட குலதெய்வம் சூரிய நாராயண சுவாமி, அது சூரிய பகவான். வேத அடிப்படையில் உள்ள குலதெய்வம் பிரம்மதேவனும் சரஸ்வதி தேவி. அவங்கள கும்பிட்டுட்டு கோத்திர ரிஷி கண்டிப்பாக நினைக்கிறேன். இப்போ நீங்கள் விநாயகரை கும்பிட்ட பிறகு நீங்கள் நினைக்கிறேன், என்னோட கோத்திர ரிஷியான என்னோட காசிப ரிஷிக்கு போய் நான் பிரார்த்தனை செய்யணும், அவர் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும்னு நீங்கள் வேண்டணும். எடுத்துக்காட்டு 4 நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி. இவங்க 4 பேரும் காசிப ரிஷி கோத்திரம். அடுத்து மிருகசீரிடம், திருவாதிரை, புனப்பூசம், பூசம். இந்த 4 நட்சத்திரத்தோட கோத்திர ரிஷி யாருன்னா அத்திரி ரிஷி கோத்திரம். அத்திரி ரிஷி கோத்திரம். இது நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் வச்சுக்கணும். 3வதாக ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம். இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திரும்பி ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம். இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க
பரத்வாஜா ரிஷி கோத்திரம். இது ரொம்ப முக்கியம். பரத்வாஜா ரிஷி கோத்திரம். அடுத்தது 4வது வந்து அஸ்தம் நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். இந்த நட்சத்திர பிறந்தவங்க வந்து விஸ்வாமித்ர ரிஷி கோத்திரம். விஸ்வாமித்ர ரிஷி கோத்திரம். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, கௌஷிக ரிஷி கோத்திரம் கூட சொல்லுவாங்க. இது தெரிஞ்சுங்க. அதாவது அஷ்ட நட்சத்திரம், சித்திரை, சுவாதி, விசாகம். இந்த 4 நட்சத்திரம் விஸ்வாமித்ர ரிஷி கோத்திரம், இல்லைன்னா கௌஷிக ரிஷி கோத்திரம் சொல்லுவாங்க. அடுத்தது 5வது வந்து அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கௌதம ரிஷி கோத்திரம். கௌதம ரிஷி கோத்திரம். கண்டிப்பாக நீங்கள் இதை மனப்பணம் வச்சுங்க. அடுத்தது வந்து 6வது வந்து உத்திராடம் நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இந்த 6வது நட்சத்திரத்துக்கு மட்டும் 3 நட்சத்திரம் வருது. அதாவது உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இந்த 3 நட்சத்திரத்தோட கோத்திரம் வந்து ஜமதக்னி ரிஷி கோத்திரம். ஜமதக்னி ரிஷி கோத்திரம். 7வது வந்து சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த 4 நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வந்து வசிஷ்ட ரிஷி கோத்திரம். வசிஷ்ட ரிஷி கோத்திரம். கண்டிப்பாக ஒரு குழந்தை வந்து கோயிலில் போய் சுவாமிக்கு இந்த பிரார்த்தனை வைத்து விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணும்போது முத வந்து கோத்திர ரிஷி பேர் தான் சொல்லணும். ஆனால் இந்த கோத்திர ரிஷி வந்து இந்த வழக்கத்தில் இல்லை, மலேசியாவில் வழக்கத்தில் இல்லை. ஆனால் இந்தியாவில் சில பெரிய பெரிய குருமார்கள் மகா சங்கல்பம் பண்ணும்போது கண்டிப்பாக கேட்பாங்க. அது வந்து உண்மையிலே பார்த்தா ஒரு குழந்தை வந்து என்ன கோத்திர ரிஷி தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது லக்னம், அடுத்தது நட்சத்திரம், அடுத்தது ராசி, அடுத்தது 5வது தான் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணணும். ஆனால் அந்த வழக்கம் இல்லை. மலேசியாவில் எடுத்தோடனே நீங்கள் வந்து நட்சத்திரம், பேர், நட்சத்திர ராசி தான் சொல்கிற வழக்கம் உண்டு. அதனால் தவறு ஒன்றும் இல்லை, அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஆனால் நீங்கள் மனதில் நினைக்கணும், என்னோட குலகுருவான நட்சத்திர குலகுருவான கோத்திர ரிஷிக்கு என்னோடய பிரார்த்தனை போய் சேரணும் சொல்லி. இப்போ எடுத்துக்காட்டு, இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வந்து காஷ்மீர் ரிஷி கோத்திரம் இல்லையா, அவர் ரிஷி வந்து காஷ்மீர் ரிஷி கோத்திரம். அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க போய் கோயிலில் வழிபாடு செய்யும் போது, விநாயகரை கும்பிடும் போது என்னோடய குலகுருவான காசிப ரிஷிக்கு என்னோடய பிரார்த்தனை போய் சேரணும். இறைவா, அது ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லி கோத்திர ரிஷியை மறந்துட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு பரிகாரங்கள் பலிக்காது. நான் சொல்லணும்னு அடிக்கடி மாதா பிதா குரு. குரு ரொம்ப முக்கியம். நட்சத்திர அடிப்படையில் வர கோத்திர ரிஷி தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது நட்சத்திர அடிப்படையில் வர ஒரு நட்சத்திரத்துக்கு குலதெய்வம் இருக்கார், அதுதான் காலபைரவர். காலபைரவர் மொத்தம் 108 அவதாரம். கணக்கில் வந்து 64 பேர் தான் இருக்காங்க. 27 பேர் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு குலதெய்வமாக வராங்க. நட்சத்திர குலதெய்வம் ரொம்ப முக்கியம். இப்போ அடிக்கடி எல்லாரும் ஊருக்கு போகிறீங்க. ஊருக்கு போனீங்கன்னா உங்கள் நட்சத்திர குலதெய்வத்தை நீங்கள் விடவே கூடாது. எடுத்துக்காட்டு வந்து சுவாதி நட்சத்திரம் எடுத்துக்கோமே, ஒருத்தர் சுவாதி நட்சத்திரக்காரன் ஊருக்கு போகிறார், தமிழ்நாட்டுக்கு போகிறாருன்னா, சுவாதி நட்சத்திர குலதெய்வம் யாருன்னா பொற்பனை கோட்டையில் உள்ள ஜடாமுனி பைரவர். அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் கொஞ்சம் இந்த டூர் செய்கிறவங்க உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் அந்த அங்குள்ள பைரவருக்கு நல்ல அபிஷேகம், வசதிக்கு ஏற்ற மாதிரி அபிஷேகம், பூஜை, ஜபம் பட்டு ஹோமம் முடிஞ்சால் ஹோமம் செஞ்சுட்டு வரலாம். ரொம்ப விசேஷம். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு 10 நட்சத்திர கோவில் பைரவருக்கு நான் போயிருக்கேன். ஒரு நட்சத்திரத்துக்கு பாருங்க, இந்த வழிபாட்டு பின்பற்றி நல்லா பலன் பார்த்தா எனக்கு கூப்பிட்டு போயிருக்கேன் ஹோமத்துக்கு. நான் கூட அந்த வீடியோலாம் நான் வந்து டிக்டாக்கில் போட்டுருப்பேன் பாருங்கள். ஒரு நட்சத்திரத்துக்கும் கோயிலுக்கு நாங்கள் போயிருக்கோம். எல்லா நட்சத்திர கோயிலும் நான் போகலை, ஒரு 10 நட்சத்திர கோயிலுக்கு நான் போயிருக்கோம். என்னோட பக்தர்கள் என்னை கூப்பிட்டு போயிட்டு அவங்க பைரவ வழிபாடு செஞ்சு நல்லா பலன் பார்த்த பிறகு அவங்க நட்சத்திர பைரவ போய் பார்க்கணும்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி தயவுசெய்து எல்லாரும் நட்சத்திர பைரவர் கோயிலுக்கு எல்லாரும் போவீங்க. ஏன்னா பைரவர் ஒரு அருமையும் பெருமையும் புகழும், அவரோட பூஜா முறைகளும், அவரோட பூஜை பண்ணால் எவ்வளோ நன்மை தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அந்த நட்சத்திர பைரவ கோயிலுக்கு கண்டிப்பாக அவர் அழைப்பு இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த கோத்திர ரிஷி மறக்கக்கூடாது. உங்கள் நட்சத்திர அடிப்பில் உள்ள கோத்திர ரிஷி கண்டிப்பாக நீங்கள் மனதால் நினைக்கணும். ஒரு பூஜை ஆரம்பிக்கனால முன்னோர்கள் நினைக்கணும். மாத்ரு தெய்வோபவா, பித்ரு தெய்வோபவா முதல் நினச்சிட்டு, அதன் பின் உங்கள் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம், யார் என்ன சொன்னால் உங்கள் நட்சத்திரம் மாறாது இல்லையா. நட்சத்திரம் தான் இறைவனுக்கு கொடுக்குற நம்மளுக்கு பெயர். இறைவருக்கு கொடுக்குற நம்மளுக்கு பெயர். அடுத்தது ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, ஐயா உங்களுடைய பிள்ளைங்களுக்கு மட்டும் நீங்கள் என் மந்திர பேர் வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டாங்க.
இந்த பிள்ளைகளுக்கு எப்படி மந்திர பேர் வைப்பதுன்னு ஒரு எனக்கு தெரிஞ்ச அனுபவம் என் முன்னோர்கள் சொன்னது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அகோரிகளும் என்கிட்ட சொன்னது. ஒரு குழந்தை வந்து ஒரு நட்சத்திரத்தில் கண்டிப்பாக பிறக்கும், ராசியில் பிறக்கும், லக்னத்தில் பிறக்கும். ஆனால் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 நாமம் இருக்குது, பேரு நாமம். ஆ இ உ என்று 4 நாமம் இருக்குது. அப்போ நாங்கள் பரம்பரையாக குருமார்கள் தான், ஜோதிட சாஸ்திர வித்தகர்கள்லாம் எங்கள் முன்னோர்கள் இருந்தாங்க. எங்கள் அம்மாவே பெரிய ஜோதிட வித்தர்கள் தான். அவங்க தான் எனக்கு ரொம்ப சொல்லிக் கொடுத்தது, நட்சத்திரம் ராசி எப்படி கணிப்பது, லக்னம் எப்படி கணிப்பது எல்லாமே. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, உனக்கு குழந்தை பிறந்தா நீ மந்திர பேர் வைன்னு சொன்னாங்க. மந்திர பேர் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரிம்மா நான் வச்சிடறேன்ட்டேன். அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு மந்திர பேர் வைன்னு சொன்னோடனே நான் கேட்டேன், ஏம்மா மந்திர பேர் வைக்கணுன்ட்டு. அப்போ வந்து அப்படி கொஞ்சம் சிறு வயசுனா எனக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு குழந்தையோட தலையெழுத்த விதியை வந்து மந்திர பேர் மாற்றோம், சமஸ்கிருத மந்திரத்தில் பேராக வச்சிருயான்னு சொன்னாங்க. எப்படின்னா, இப்போ வந்து மாந்திரிக சாஸ்திரத்தில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஒருத்தனுக்கு வந்து சில பேர் சொல்கிறாங்க, மந்திரம் பண்ணுறாங்க, மாயம் பண்ணுறாங்க, சூனியம் பண்ணுறாங்க. சரி, அதை நம்பிக்கை நம்ம எல்லாம் போல, அதுக்கு வந்து முடி வேணும், படம் வேணும், அது வேணும், இது என்னமோ சொல்கிறாங்க. சரி, செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் மாந்திரிக சாஸ்திரம் நல்லா படித்தவங்களுக்கு வந்து மரண சக்கரம் எழுத தெரியணும். மரண சக்கரம் எதில் செய்யணும்னா இரும்பில் செய்வாங்க. இரும்பில் இங்கே கிடைக்காது. அது லேசான இரும்பில் வந்து கேரளா நாட்டு எல்லாம் கிடைக்கும். அந்த இரும்பில் செய்யப்பட்ட சக்கரம், அதுக்கு வந்து தனியாக மந்திர சக்கரம் தனியாக பேர். அதுக்கு மந்திர மைன் தனியாக ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து மலேசியாவில் இல்லை. அவ்வளோ தூரம் மந்திரவாதிகள் நான் பார்த்துருக்கேன். என் முன்னோர்கள் இருந்திருக்காங்க. அப்போ ஒருத்தர் கெடுதல் செய்யணும்னு சொன்னால் அவங்க பேரை வந்து அந்த மரண சக்கரத்தில் எழுதி மரண மைய பூசி அதை வந்து சில அபச்சார பிரயோக மந்திரம்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு மந்திரத்தை தலைகளை மாற்றினா அபச்சாரம், கெட்டது செய்யுது. இன்ன வரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுத்ததில்லை. நான் யாருக்கும் நான் செஞ்சதும் இல்லை. ஆனால் எனக்கு மந்திரமான சாஸ்திரம்னு தெரியும், நான் யாரும் சொல்லிக் கொடுத்ததில்லை. அப்போ அந்த பேர் வந்து ஒரு குழந்தைக்கு கண்டிப்பாக வந்து 30 வயசுக்கு பிறகு நல்லவனு இருப்பான், கெட்டவனு இருப்பான். அப்போ அவனுக்கு கெடுதல் செய்யணும்னா அவங்க பேரை வந்து தகடில் எழுதணும், இரும்பு ஆணியில் எழுதணும். ரொம்ப ஆபத்தானது எல்லாம். அப்போ அந்த குழந்தைக்கூட பேர் மந்திர பேராக இருந்தால், சமஸ்கிருத மந்திரம் பேராக இருந்தால் அது பலிக்காது, அவங்களுக்கே திரும்பிடும். அதனால் இந்த விஷயத்தை வந்து எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இதுதான் உண்மையான மாந்திரிக சாஸ்திரம். நீ உன்னோட குழந்தைய நீ மந்திரத்தில் பேர் வச்சுட்டு சொன்னால், நீட்டாக வச்சாலும் சரி, நீட்டாக மந்திர பேர்னா ஒரு 4 பேர் 5 பேர் வந்தால் அவங்க எப்படி வேணால் கூப்பிட்டுக்கிட்டோம். ஆனால் அந்த பேர் எழுதுறது வந்து ரொம்ப முக்கியம். காலையில் ஒரு குழந்தைக்கு தாயும் தந்தையும் அந்த மந்திர பேரை முழுசாக தான் வைப்பணும். சத்தியமாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், உண்மையில் நடந்த சம்பவம், யாருன்னு சொல்லக்கூடாது. அம்பாளுக்கு தெரியும், பைரவருக்கு தெரியும். நான் போய் சொன்னால் ரொம்ப ஆபத்து, எனக்கு ரொம்ப ஆபத்து. ஒரு குழந்தை அப்படி தான் வந்து பிறந்தது. கொஞ்சம் டாக்டர் சொன்னால் இது 1 வருஷம் பிரச்சனை ஆகுது, ஏன்னா ஹார்ட் வந்து வெளியே தெரியுதுன்னு சொன்னாங்க. அப்போ என்னை கேள்விப்பட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், பரவாயில்லம்மா, இது உங்களுக்கு கர்மா, உங்கள் முன்னோர்களோட கர்மா ஜாதகத்தில் குழந்தைக்கு இருக்குது. நல்ல பையன், நல்ல ஃபேமிலி, அன்பான ஃபேமிலி. அவங்க என்னை கேள்விப்பட்டு, ஐயா என் குழந்தைய நான் காப்பாற்றினா சரி. நான் சொன்னேன், சரி நீங்கள் மந்திர பேர் வச்சு ஆகணும். ஏன்னா அப்போ தான் மந்திர பேரை கூப்பிட அந்த எப்படி ஒரு மந்திரத்தை நம்ம சொல்ல அதுக்கு உயிர் பெறுது. அதே மாதிரி இந்த மந்திரத்தை கூப்பிட அந்த பையனுக்கு யோகம் வரும். அதே மாதிரி மந்திர பேர் பின்னால் அப்பா பேரும் வந்துடும், அப்புறம் அம்மா பேர் வந்துடும். அம்மாவுக்கு யோகம் வேலை செய்யும். இது உண்மை. அப்போ அந்த பிள்ளைக்கு நான் வந்து ஈஷாவசிய பைரவர்னு வச்சேன். இது பைரவருக்கு இந்த பேர் இருக்குது. 1,08,000 பேரில் ஈஷாவாசி நம்ம பூஜை பண்ணி எடுத்து கொடுத்தாமா. இது நட்சத்திர பாதம் பார்க்காதீங்க, நோமலில் வச்சு பார்க்காதீங்க. அதுக்காக பொய்ன்னு சொல்ல, நட்சத்திர பாதம் தப்பா நினைக்கிறேன். நட்சத்திர பாதத்தில் வைக்கிற பேர் பொய்ன்னு நான் சொல்லலை, நேமில் வச்சு பொய் நான் சொல்ல, நான் தப்பு இல்லை, நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன், பைரவரை நம்பி பைரவர் மந்திரத்தை ஈஷாவசிய பைரவர் இதை நீங்கள் வைங்க எப்போ சொன்னேன். உடனே வச்சுட்டார். ஆனால் சொன்னார், நீங்கள் என்னமோ மந்திரம் வைக்கணும், என்ன இது மாடர்னாக இருக்குது. ஈஷாவசிய பைரவர் வந்து அவருக்கு மாடர்னாருன்னு சொன்னார். இன்னும் மாடர்னாக இருக்குதே, நீங்கள் என்னமோ மந்திர பேர் ஆச்சு என்னமோ பெரிய மந்திரமாக வாயில் நுழையாத மந்திரமாக இருக்கும் நினச்சேன். இல்லையா, இதெல்லாம் சமஸ்கிருத மந்திரம். இது கால 10 முறை கூப்பிட்டுக்கிட்டே வாங்க. உங்கள் பிள்ளைக்கு அந்த
1 வருஷம்குள்ளே நல்ல பலன் கிடைக்கும். உங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும். உங்கள் மனைவியோட வளர்ச்சி நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மந்திர பேர், இந்த குழந்தைக்குரிய நீங்கள் மந்திர பேர் வைக்கும் போது பின்னால் உங்கள் பேர் வந்துடும், உங்கள் மனைவி பேர் வந்துடும் இல்லையா. ஆனால் அதில் வந்து ஒருத்தவங்க சீன பேர், நான் சொல்லக்கூடாது யாருன்னு இல்லை, உண்மையே நடந்த சம்பவம். அந்த குழந்தை இப்போ 1 வருஷம் கழிச்சு நடந்து வந்துச்சு என்கிட்ட. எனக்கு அப்படியே மனசு இதாகிடுது. எனக்கு மறுபடியும் குருதட்சணை தட்டில் வச்சு கொடுத்தேன். ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் உங்களால் என் குழந்தை இன்றைக்கி நல்லா நடக்கிறேன். ஆனால் அந்த பேர் வந்து ரொம்ப பேத்துக்கு பிடிக்கல குடும்பத்தில், யாரும் ஏற்றுல. அவர் சொல்லிட்டார், எப்படி யார் பிடிக்குதோ என் பிள்ளை நல்லா வரணும். அதே மாதிரி என்ன சொல்கிறேன்னா, மந்திர பேருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அன்றைக்கி ஒரு குழந்தைக்கு யாஷகான்னு பேர் வச்சுருக்காங்க. யாஷகானா என்ன அர்த்தம்? பிச்சைக்காரின்னு அர்த்தம் தமிழில். அப்படியே பிள்ளைக்கு பேர் வைக்கிறது. நான் பின்னால் அப்புறம் வந்து சில மந்திரத்தை ஆட் பண்ணுங்கள், பைரவ சிவம் ஆட் பண்ணுங்கள். அது அந்த யாசகாவுக்கு வந்து பைரவ சிவம், யாசகா பைரவ சிவம் ஆட் பண்ணுங்கள். பின்னால் பைரவ சிவம் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா பேர் வச்சுட்டு எடுக்க முடியாது, இப்போ ஸ்டே பேரில் விட மாட்டாங்க. ஒரு பேர் வச்சுட்டிங்கன்னா எடுக்க மாட்டாங்க. அது வந்து ஆட் பண்ணலாம். நீங்கள் சொன்ன யாசகான்னு பிச்சைக்காரின்னு அர்த்தம், நீங்கள் பின்னால் பைரவ சிவம் ஆட் பண்ணிடுங்க, மந்திரமாக மாறிடும். அது யோகமாக செயல்படும். ஏன்னா அவங்க கண்டிப்பாக முழுசாக தான் எழுதுவாங்க. ஒரு ஐசிலையும் ஒரு போராங்களையும் யாசகான்னு எழுத மாட்டாங்க, ஃபுல்லாக தானே எழுதுவாங்க, யாசகா பைரவ சிவம். அப்போ இப்போ மாற்றி கொஞ்சம் நல்லா இருக்காங்க. அதே மாதிரி ஏன் இது சொல்கிறேன்னா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல மந்திர பேர் வச்சுப்புட்டு என் பக்தர்களுக்கோ என்னை நம்பியவர்களுக்கோ நான் வந்து வேறு பேர் வைக்கக்கூடாது. அது தப்பு. நான் சொல்லி அவங்க கேட்காம வச்சுட்டா அது அவங்க கர்மா, நான் அது குறை சொல்லக்கூடாது. இப்போ நான் சொல்கிறேன், அம்மா இந்த பேர் வைங்கம்மா, நட்சத்திர பேர் பாடா, நேமில் வச்சு வேணாம், நீங்கள் பைரவர் பூஜை பண்ணி பைரவ மந்திரத்தை எடுத்து இப்படி பூஜை வைங்க, பிள்ளைக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும், மாத்திர ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் வராது. ஏன்னா இந்த பேர் ரொம்ப முக்கியம். இந்த பேர் தான் இந்த தகவலில் எழுதுவாங்க. இது வந்து உண்மையான மாந்திரிகம். உண்மையான மாந்திரிகம் வந்து இரும்பில் மரண சக்கரம் எழுத தெரியணும், அதுக்குள்ளே மரணம் இருக்குது. இது யார் வச்சுருந்தா ஊரில் பணிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. என்கிட்ட அது இல்லை, நான் செய்யவும் மாட்டேன். அது பெரிய தப்பு, குடும்பத்தையும் அழிச்சிடும். அது அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஆனால் காசுக்காக செய்கிறவங்க இருக்காங்க. இப்போ சில பேர் சொல்கிறாங்க முடி வச்சு செய்கிறாங்க, துணி வச்சு செய்கிறாங்க, ஃபோட்டோ வச்சு, அது வந்து அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து வர முடியல ஹோமத்துக்கு, பாருங்கள், ஒரு குழந்தை அமெரிக்காவில் படிக்குது, அவங்க அப்பா அம்மா ஹோமம் செய்யணும் ஆசைப்பட்டாங்க. அந்த குழந்தையோட துணியை வச்சு அவங்க அம்மா மடியில் வச்சு அந்த ஹோமத்தை நடத்துகிறாங்க. அது பழிக்கும். ஏன்னா இறைவனுக்கு வந்து எப்பயுமே நம்ம வந்து பிரார்த்தனை வைக்கணும். அப்போ பேர் வந்து ரொம்ப முக்கியம். பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் குழந்தைக்கு நான் வந்து 2019 எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தது. அப்போ நான் வந்து காசியில் இருந்தேன். என்னோடய பக்தர்கள் அந்த நேரத்தில் வாங்கய்யான்னு ஃபாஸ்ட் பண்ணி என்னை கூப்பிட்டு போனாங்க. நானே எல்லாம் செலவு பண்ணி போனேன். அப்போ அங்கே உள்ள அகோரி எனக்கு வந்து சொன்னார், உனக்கு வந்து பொம்பளை பிள்ளை பிறக்க போது இந்த பேர் மந்திர பேர் வை. நான் அவரே சொன்னார். என்ன மந்திர பேரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் டக்குன்னு சொன்னேன், நான் அவரை விட்டா நீங்களே வைங்கன்ட்டு. நீங்களே வைங்க. இப்போ கொஞ்சம் தியானம் பண்ணி சொன்னார், ஆகம அமிர்தா வீர பைரவர் சைவரன் வைனார். அப்படி தான் வச்சேன். ஏன்னா ஒரு குரு என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே வச்சிடணும். அதான் குரு தர்மம் ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆடியோ கேட்குற டிக்டாக் போடுங்க தமிழவங்க என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மாடர்னாக வைங்க, நான் தப்புன்னு சொல்ல. ஆனால் பிள்ளைங்களை எதிர்காலத்தை நம்பி 50 வயசுக்குள்ளே ஒரு குழந்தைக்கு வந்து பிறந்தோடனே 50 வயசுக்குள்ளே ஜாதத்தை பாருங்கள். அந்த 50 வயசுக்குள்ளே ராகு தசையோ சனி தசையோ செவ்வாய் தசையோ கேதுசையோ வந்தால் கண்டிப்பாக மந்திர பேர் வைங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மந்திர பேர் தான் வைக்கணும், அதான் முறை. ஆனால் இந்த மாதிரி 50 வயசுக்குள்ளே ராகு தசை கேது தசை செவ்வாய் தசை சனி தசை வந்துச்சுன்னா கொஞ்சம் பாதிப்பு இருக்கும், வாழ்க்கையில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மந்திர பேர் வச்சுட்டிங்கன்னா அவங்க காலையில் மட்டும் அப்பா அம்மா முழுமையாக கூப்பிட 10 வயசு அந்த மந்திரத்துக்கு உயிர் வந்துடும். அந்த மந்திரத்துக்கு உயிர் வந்துருச்சுன்னா கிரக தோஷங்கள் கிட்ட வராது. இப்போ இப்படி வந்து மிருத்தஞ்ச பகவானை போயிட்டு மார்க்கண்ட மகாலட்சுமி கட்டி பிடிச்சாரு ஹேமதர்மன் கயிறு போடும் போது. இறைவன்கிட்ட நம்ம நாடும் போது அது நம்மளுக்கு பலன் கிடைக்கும். அதே இறைவன் நாமத்தை சொல்ல நம்மளுக்கு அது உயிர் பெறும், நம்மளுக்கு ஆத்மா புனிதப்பெறும். ஏன்னா தியான வழிபாடு யோக வழிபாட்டில் நீங்கள் போனீங்கன்னா நம்மளுக்கு 3 உடம்பு இருக்குது. இது வந்து ஸ்தூல உடம்பு, இது பூத உடல். எதையுமே என்னைக்கெல்லாம் ஒரு நாள் இந்த உடல் வந்து மண்ணுக்கும் போகணும், இல்லை தீக்கு போகணும். இதே சித்தராக இருந்தால் ஜீவசமாதி பண்ணலாம், உயிரோடு அந்த உடம்பு அழுவாது. அதுக்கு சில பூஜை முறைகள் இருக்குது. இதுக்கு உள்ளுக்கு ஒரு உடம்பு சூஷ்ம உடம்பு, அதுக்கு உள்ளுக்கு காரண உடம்பு. மொத்தம் நம்மளுக்கு 3 உடம்பு இருக்குது. இந்த சூஷ்ம உடம்புக்கும் காரண உடம்புக்கும் மந்திர சக்தி தேவை, அது புனிதமாக ஆகிறதுக்கு. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம மனசு நம்மக்கிட்ட பேசும், பார்த்துருக்குறீங்களா?
அந்த வழிபாட்டுக்கு நம்ம டீப்பாக போயிடுவேன். எப்பயும் 20 நிமிஷம் ஆக போகுது. அப்போ டிக்டாக் வளர்த்துட்டோம். நீ ரொம்ப நேரம் பேசுகிறேன்ட்டு பரவாயில்ல. மந்திர பேர் ரொம்ப குழந்தைங்களுக்கு முக்கியம். என்கிட்ட ஜாதகம் பார்த்தாலும் சரி, என் இது பார்த்தாலும் சரி, ஒரு குழந்தை பிறந்தோடனே நான் சொல்லுவேன் மந்திர பேர். அவங்க கேட்க மாட்டேன், எனக்கு தெரியும். சில பேர் கேட்க மாட்டாங்க. ஆனால் என்னோட தர்மம் இருக்கு இல்லையா, நான் ஒரு குரு. இறைவனை பார்ப்பாரு, உன் பிள்ளைக்கு நீ மந்திர பேர் வச்சுப்பட்டு மற்ற பிள்ளைங்களுக்கு ஏன் வைக்க மாட்டேன், சொல்ல மாட்டேன்னு என்னை கேட்பாரா இல்லையா? என் மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதால் இந்த ஆடியோ கேட்குற அத்தனை பேருக்கும் ஒரு வேண்டுகோள், உங்களுடைய கடவுளான பரபிரம்மஸ்வரூபமான காலபைரவ மந்திரத்தையோ, புவனேஸ்வரிக்கு எத்தனையோ மந்திரம், சகசிர மந்திரம், அதில் மந்திரத்தையோ உங்கள் மன திருப்தியாக உங்களுக்கு ஒரு குரு இருப்பார், ஒரு ஜோதிடர் இருப்பார், ஒரு குருக்கள் இருப்பார். அவர்கிட்ட கேளுங்க, என் குழந்தை பிறந்திருக்குதையா, நீங்கள் தான் எங்களை குருவாக வந்து வழி நடத்துறீங்க, நீங்கள் ஒரு மந்திர பேர் கொடுங்க, அந்த மந்திரத்தை அப்படியே வைங்க. அந்த குழந்தைக்கு வந்து பேர் ஒரு விதியை மாற்றும். எப்படி ஒரு மந்திரம் சொல்ல உயிர் பற்றி விதியை மாறுதோ அதே மாதிரி பேர் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு ஒரு குழந்தைக்கு சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தையில் இப்போ பேர் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு சொல்லக்கூடாதெல்லாம் சொன்னால் டிக்கில் கெட்டப்ப சண்டைக்கு வருவாங்க, எதுக்கு ரொம்ப எனக்கு. அதே மாதிரி நம்மளோட பிள்ளைங்கள் எதிர்காலம் ரொம்ப முக்கியம். எதிர்காலம் ரொம்ப முக்கியம். ஒரு மந்திரத்துக்கு வந்து சொன்னால் எதுவும் கிடைக்குமா கேட்குறவங்களுக்கு, மந்திரம் சொல்லாமல் டெஸ்ட் பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது நம்மளுக்கு. காரணம் எல்லாமே ரிஷிகள் கடந்தவம் இருந்து பிரபஞ்ச சக்தியிலேருந்து பல மந்திரங்களை இறைவன்ட்டு வாங்கி நம்மளுக்கு எழுதி வச்சுருக்காங்க. ரிஷிகள் நம்மளுக்கு என்ன எழுதி வச்சுருக்காங்க? மந்திர சாஸ்திரமான வேதம் தான் எழுதி வச்சுருக்காங்க. நம்மளோட ரிஷிகள் எழுதி வச்ச சாசனத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம அதை ஆட்கொள்ளணும். அந்த பிரபஞ்சத்தில் சக்தியிலேருந்து எப்படி அந்த மந்திர சக்தி எடுத்தாங்களோ, அது எப்படி எடுத்தாங்கன்னு நம்ம மந்திரம் சொல்லி நம்மளுக்கு அது வேலை செய்யணும். ஒரு மந்திரத்தை நான் சொன்ன அந்த காயத்ரி மந்திரம் சொல்லுங்க, எப்படி வேலை நடக்குது. இந்த டிக்டாக்ல ரொம்ப பேர் கஷ்டப்படுறவங்க இந்த ருரு பைரன் மந்திரம் சொல்லி பல அற்புதமான பலன் பார்த்துருக்காங்க, இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. அதையே நீங்கள் வீணாக்குறீங்க. மந்திரத்தை என்றைக்குமே வீணாக்கக்கூடாது. மந்திரத்துக்கு மகத்தான சக்தி இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணாதவங்க அதை சொல்லாமல் நான் என்ன கஷ்டப்படணும், அது அவங்க கர்மா. பசிக்கு தான் பிள்ளை அழுவும், அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். நீங்கள் இறைவனை எதுவுமே பூஜை பண்ணாமல், இறைவனை மந்திரம் சொல்லாமல், ஹோமங்கள் பண்ணாமல் எந்த பலனும் பார்க்க முடியாது. தியான வழிபாடு வேறு. அது வந்து இறைவனை உணர்ந்து தன்னையும் இறைவனாக மாற்றுறது, அது வேறு. அந்த வழிபாடு யோக தர்மம், ஞான தர்மம். நான் ஞான தர்மம் யோக தர்மத்துக்கு நான் போகல. சரியே கிரிய தர்மத்துக்கு கண்டிப்பாக மந்திர ஜபம், தீபம், ஹோமம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சாப்பிட்றோம், ரிஷிகள் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரபஞ்சத்துலேருந்து அமிர்தம் இறங்கிட்டே இருக்கும் தலையில். சரிம்மா, நான் பேசிட்டே போவேன். இந்த நாளைக்குள்ள ஒரு முக்கியமான ஆன்மீகம் இதுதான், நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. காசிகால பைரவி, பைரவ சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசரணம், வங்கரி ரமேஸ்வாய பைரவ சிவம்.